For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை கண்டுபிடிப்பதில் இருந்து இந்தியா ஒரு செழிப்பான ஜனநாயகமாக வளர்வதை உறுதி செய்வதில் நீதித்துறை மிகவும் முன்னோடியான பங்கை கொண்டுள்ளது. அறிக்கையின் வெளிச்சத்தில் ஜனநாயகத்தின் இலட்சியங்களை அடைவதில் நீதித்துறை செயல்பாட்டின் பங்கை மதிப்பிடுங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்பது இந்திய ஜனநாயக வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையாகும். 1973 இல் கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் உருவாக்கிய இக்கோட்பாடு இல்லாவிட்டால் இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறியிருக்கக்கூடும். அடிப்படை கட்டமைப்பு முதல் நீதித்துறை செயல்முனைவு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வரை இந்திய ஜனநாயகத்தை செழிக்கச் செய்வதில் நீதித்துறையின் பங்கை தர்க்கரீதியாக மதிப்பிடுவோம். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு ஜனநாயகத்தின் பாதுகாப்பு அரண். நாடாளுமன்றத்திற்கு சட்டத்தை எவருமே மாற்றலாம் என்ற அதிகாரம் விதி 368 இருந்தாலும் அரசியலமைப்பின் ஆன்மாவை மாற்ற முடியாது என்று நீதித்துறை தீர்ப்பளித்தது. பெரும்பான்மைவாதத்தை தடுத்தல் செக்கிங் மெஜாரிட்டேரியனிசம். ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் இந்தியாவை மதச்சார்புள்ள நாடாகவோ அல்லது முடியாட்சி நாடாகவோ அறிவிக்க முடியாது என்பதை இக்கோட்பாடு உறுதி செய்தது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. நீதித்துறை சீராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. நீதித்துறை செயல்முனைவின் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பங்கு. சட்டத்தின் எழுத்துப்பூர்வமான வரிகளுக்கு அப்பால் சென்று நீதி மற்றும் சமூக நலனை நிலைநாட்ட நீதித்துறை எடுத்த துணிச்சலான நடவடிக்கைகளே நீதித்துறை செயல்முனைவு ஆகும். ஜனநாயக இலட்சியங்களை அடைவதில் அதன் பங்களிப்புகள். அடிப்படை உரிமைகளின் விரிவாக்கம் எக்ஸ்பாண்டிங் ஃப்ரண்டியர்ஸ் ஆஃப் ரைட்ஸ். மேனகா காந்தி வழக்கு 1978. வாழ்வுரிமை விதி 21 என்பது வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அது கண்ணியத்துடன் வாழ்வது லைஃப் வித் டிக்னிட்டி என்று நீதித்துறை விளக்கியது. இதன் மூலம் கல்வி உரிமை, சுத்தமான சுற்றுச்சூழல் உரிமை, தனியுரிமை ரைட் டு பிரைவசி, புட்டச்சாமி வழக்கு ஆகியவை அடிப்படை உரிமைகளாக மாற்றப்பட்டன. சாமானியனுக்கான நீதி பொது நல வழக்குகள் PIL. நீதித்துறை செயல்முனைவின் ஆகச்சிறந்த கருவி PIL ஆகும். இது நீதிமன்ற கதவுகளை ஏழைகளுக்காக திறந்தது. உதாரணம் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு, சிறை கைதிகளின் உரிமை மற்றும் விசாகா வழிகாட்டுதல்கள், பெண்கள் பாதுகாப்பு, பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை அக்கவுண்டபிலிட்டி டிரான்ஸ்பாரன்சி. நிர்வாகத்துறை மற்றும் சட்டமன்றம் தவறிழைக்கும் போது நீதித்துறை அவற்றை சரிசெய்துள்ளது. தேர்தல் சீர்திருத்தங்கள், வேட்பாளர்கள் தங்கள் குற்ற பின்னணியை அறிவிக்க வேண்டும் ADR வழக்கு மற்றும் நோட்டா அறிமுகம் ஆகியவை நீதித்துறையின் தலையீட்டால் மட்டுமே சாத்தியமாயின. ஊழல் தடுப்பு 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி ஊழல் போன்ற வழக்குகளில் நீதித்துறையின் கண்காணிப்பு கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் உயர்மட்ட ஊழலை வெளிக்கொண்டு வந்தது. நீதித்துறை செயல்முனைவின் மீதான விமர்சன மதிப்பீடு கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். நீதித்துறை ஜனநாயகத்தை காத்தது உண்மைதான் என்றாலும் சில சமயங்களில் அது தனது எல்லையை மீறுவதாகவும் ஜுடிஷியல் ஓவர்ரீச் விமர்சிக்கப்படுகிறது. அதிகார பிரிவினை மீறல். டெல்லியில் டீசல் வாகனங்களை தடை செய்வது, நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை மூடுவது போன்ற நிர்வாக முடிவுகளை நீதிமன்றம் எடுப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை குறைப்பதாக அமைகிறது. தீர்வு நீதித்துறை சட்டத்தை விளக்கலாம், ஆனால் சட்டத்தை இயற்றவோ அல்லது அரசை நடத்தவோ முற்படக்கூடாது. முடிவுரை கன்க்ளூஷன். சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை இந்தியா பாகிஸ்தான் அல்லது மியான்மர் போன்ற இராணுவ அல்லது சர்வாதிகார பாதைக்கு செல்லாமல் ஒரு செழிப்பான ஜனநாயகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு ஆகும். நிர்வாகத்துறை உறங்கும் போதோ அல்லது அத்துமீறும் போதோ அதை தட்டி எழுப்பும் எச்சரிக்கை மணியாக நீதித்துறை செயல்முனைவு இருந்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் நீதித்துறையே ஆகும்.
நீதித்துறை செயல்முனைவின் மீதான விமர்சன மதிப்பீடு கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். நீதித்துறை ஜனநாயகத்தை காத்தது உண்மைதான் என்றாலும் சில சமயங்களில் அது தனது எல்லையை மீறுவதாகவும் ஜுடிஷியல் ஓவர்ரீச் விமர்சிக்கப்படுகிறது. அதிகார பிரிவினை மீறல், டெல்லியில் டீசல் வாகனங்களை தடை செய்வது, நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை மூடுவது போன்ற நிர்வாக முடிவுகளை நீதிமன்றம் எடுப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை குறைப்பதாக அமைகிறது. தீர்வு: நீதித்துறை சட்டத்தை விளக்கலாம், ஆனால் சட்டத்தை இயற்றவோ அல்லது அரசை நடத்தவோ முற்படக்கூடாது. முடிவுரை கன்க்ளூஷன். சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை இந்தியா பாகிஸ்தான் அல்லது மியான்மர் போன்ற இராணுவ அல்லது சர்வாதிகார பாதைக்கு செல்லாமல் ஒரு செழிப்பான ஜனநாயகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு ஆகும். நிர்வாகத்துறை உறங்கும் போதோ அல்லது அத்துமீறும் போதோ அதை தட்டி எழுப்பும் எச்சரிக்கை மணியாக நீதித்துறை செயல்முனைவு இருந்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் நீதித்துறையே ஆகும். Starting from inventing the basic structure, doctrine, the judiciary has played a highly proactive role in ensuring that India develops into a thriving democracy. In light of the statement, evaluate the role played by judicial activism in achieving the ideals of democracy. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை கண்டுபிடிப்பதில் இருந்து இந்தியா ஒரு செழிப்பான ஜனநாயகமாக வளர்வதை உறுதி செய்வதில் நீதித்துறை மிகவும் முன்னோடியான பங்கை கொண்டுள்ளது. அறிக்கையின் வெளிச்சத்தில் ஜனநாயகத்தின் இலட்சியங்களை அடைவதில் நீதித்துறை செயல்பாட்டின் பங்கை மதிப்பிடுங்கள். The judiciary has indeed played a significant role in shaping India's democratic landscape through its proactive approach, particularly with the invention of the basic structure doctrine. Let us evaluate the impact of judicial activism on achieving democratic ideals. நீதித்துறை அதன் முன்முயற்சி அணுகுமுறை மூலம், குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் கண்டுபிடிப்பு மூலம் இந்தியாவின் ஜனநாயக நிலப்பரப்பை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. ஜனநாயக இலட்சியங்களை அடைவதில் நீதித்துறை செயல்பாட்டின் தாக்கத்தை மதிப்பிடுவோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் டெமோக்ரசி. நீதித்துறை செயல்பாடு மற்றும் ஜனநாயகம். Protecting fundamental rights. Judicial activism has ensured that the fundamental rights of citizens are protected, and the government is held accountable for its actions. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை நீதித்துறை செயல்பாடு உறுதி செய்துள்ளது, மேலும் அரசாங்கம் அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். Promoting accountability. The judiciary has used its power of judicial review to scrutinize government decisions, promoting transparency and accountability. பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். அரசாங்க முடிவுகளை ஆராயவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கவும் நீதித்துறை அதன் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. Expanding democratic space. Judicial activism has expanded the democratic space by recognizing and protecting the rights of marginalized communities. ஜனநாயக இடத்தை விரிவுபடுத்துதல். ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை அங்கீகரித்து பாதுகாப்பதன் மூலம் நீதித்துறை செயல்பாடு ஜனநாயக இடத்தை விரிவுபடுத்தியுள்ளது. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. Limiting Parliament's power. The basic structure doctrine has limited Parliament's power to amend the constitution, ensuring that the core principles of democracy are preserved. பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துதல். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியுள்ளது, ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Safeguarding democratic values. By protecting the basic structure, the judiciary has safeguarded democratic values such as secularism, federalism, and the rule of law. ஜனநாயக மதிப்புகளை பாதுகாத்தல். அடிப்படை கட்டமைப்பை பாதுகாப்பதன் மூலம் நீதித்துறை மதச்சார்பின்மை, கூட்டாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற ஜனநாயக மதிப்புகளை பாதுகாத்துள்ளது. Impact of judicial activism. நீதித்துறை செயல்பாட்டின் தாக்கம். Empowering citizens. Judicial activism has empowered citizens by providing them with a platform to challenge unjust laws and government actions. குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல்.
நீதித்துறை செயல்பாடு நியாயமற்ற சட்டங்கள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளை சவால் செய்ய குடிமக்களுக்கு ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. Promoting social justice. The judiciary has used its power to promote social justice, addressing issues like environmental degradation, corruption, and human rights violations. சமூக நீதியை ஊக்குவித்தல். நீதித்துறை அதன் அதிகாரத்தை சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழல் சீரழிவு, ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் பயன்படுத்தியுள்ளது. Strengthening democratic institutions. Judicial activism has strengthened democratic institutions by ensuring that they function in accordance with the Constitution. ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல். நீதித்துறை செயல்பாடு அரசியலமைப்பின்படி செயல்படுவதை உறுதி செய்வதன் மூலம் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தியுள்ளது. Challenges and limitations. சவால்கள் மற்றும் வரம்புகள். Overreach. Judicial activism can sometimes be seen as overreach, with the judiciary encroaching on the domain of the legislature or executive. அதிகப்படியான அணுகல். நீதித்துறை செயல்பாடு சில நேரங்களில் மிகையான அணுகலாக கருதப்படலாம். நீதித்துறை சட்டமன்றம் அல்லது நிர்வாகத்தின் களத்தில் அத்துமீறுகிறது. Lack of accountability. The judiciary, like other branches of government, must also be accountable and transparent in its decision-making processes. பொறுப்புக்கூறல் இல்லாமை. அரசாங்கத்தின் பிற கிளைகளைப் போலவே நீதித்துறையும் அதன் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பொறுப்புணர்வுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Balancing activism and restraint. The judiciary must strike a balance between activism and restraint, ensuring that it promotes democratic values without overstepping its bounds. செயல்பாடு மற்றும் கட்டுப்பாட்டை சமநிலைப்படுத்துதல். நீதித்துறை செயல்பாடு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். அது அதன் எல்லைகளை மீறாமல் ஜனநாயக மதிப்புகளை மேம்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். Strengthening democratic institutions. Judicial activism should be complemented by strengthening other democratic institutions, such as Parliament and the executive, to ensure that they function effectively and accountably. ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல். நீதித்துறை செயல்பாடு பாராளுமன்றம் மற்றும் நிர்வாகம் போன்ற பிற ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதனால் அவை திறம்பட மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றன. Conclusion. Judicial activism has played a significant role in promoting democratic ideals in India. By protecting fundamental rights, promoting accountability, and expanding democratic space, the judiciary has contributed to the country's development as a thriving democracy. However, it is essential to ensure that judicial activism is balanced with restraint and that democratic institutions are strengthened to work in harmony. இந்தியாவில் ஜனநாயக இலட்சியங்களை மேம்படுத்துவதில் நீதித்துறை செயல்பாடு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதன் மூலமும் ஜனநாயக இடத்தை விரிவுபடுத்துவதன் மூலமும் நீதித்துறை ஒரு செழிப்பான ஜனநாயகமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. இருப்பினும் நீதித்துறை செயல்பாடு கட்டுப்பாடுடன் சமநிலைப்படுத்தப்படுவதையும் ஜனநாயக நிறுவனங்கள் இணக்கமாக செயல்பட பலப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வது அவசியம். இந்தியாவில் அதிகார பிரிவினையில் நீதித்துறை செயல்பாட்டின் தாக்கத்தை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். சமீபத்திய ஆண்டுகளில் நீதித்துறை செயல்பாட்டின் போக்கு மிக அதிகமாகிவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உங்கள் வாதங்களை நியாயப்படுத்துங்கள். இந்தியாவில் அதிகார பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்பது அமெரிக்காவை போல கடுமையானது அல்ல. அது தடைகள் மற்றும் சமநிலைகள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த சூழலில் நீதித்துறை செயல்முனைவு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அதிகார பிரிவினையில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் சமீபத்திய போக்குகளையும் விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வோம். அதிகார பிரிவினையில் நீதித்துறை செயல்முனைவின் தாக்கம் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். நீதித்துறை செயல்முனைவு என்பது சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளில் நீதித்துறை நுழைவதை குறிக்கிறது. இது இருவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஆக்கப்பூர்வமான தாக்கம் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஃபில்லிங் த வாய்ட். நிர்வாகத்துறை செயலிழக்கும் போதும் சட்டமன்றம் சட்டங்களை இயற்ற தவறும் போதும் ஏற்படும் வெற்றிடத்தை வாக்யூம் நிரப்ப நீதித்துறை உதவுகிறது.
எடுத்துக்காட்டு, பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கச் சட்டம் இல்லாதபோது உச்ச நீதிமன்றம் வழங்கிய விசாகா வழிகாட்டுதல்கள் 1997 நிர்வாகத்துறைக்கு ஒரு தற்காலிகச் சட்டமாக உதவியது. இது அதிகாரப் பிரிவினையை வலுப்படுத்தியதே தவிர பலவீனப்படுத்தவில்லை. எதிர்மறை தாக்கம் நெகட்டிவ் இம்பாக்ட், டிஸ்டர்பிங் த பேலன்ஸ். நீதித்துறை அடிக்கடி கொள்கை முடிவுகளில் பாலிசி மேட்டர்ஸ் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் லெஜிஸ்லேச்சர் அதிகாரத்தை குறைக்கிறது. நீதிமன்றங்களுக்கு நிர்வாகச் சிக்கல்கள், பட்ஜெட் பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றி தெரியாது. அவர்கள் உணர்ச்சி அடிப்படையில் உத்தரவிடும்போது அதைச் செயல்படுத்துவது நிர்வாகத்துறைக்குச் சவாலாகிறது. சமீபத்திய போக்கு, நீதித்துறை செயல்முனைவு அதிகமாகிவிட்டதா? ஆம், சமீபத்திய ஆண்டுகளில் நீதித்துறை செயல்முனைவு சில சமயங்களில் நீதித்துறை எல்லை மீறலாக ஜுடிஷியல் ஓவர்ரீச் மாறியுள்ளது என்ற கவலை எழுந்துள்ளது. நீதித்துறை செயல்முனைவு என்பது அவசியம், ஆனால் எல்லை மீறல் என்பது ஆக்கிரமிப்பு. சமீபத்திய எடுத்துக்காட்டுகள் மூலம் இதை நியாயப்படுத்தலாம். தேவையற்ற நிர்வாக தலையீடுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டர்ஃபியரன்சஸ். திரையரங்குகளில் தேசிய கீதம் 2016. திரையரங்குகளில் படம் தொடங்கும் முன் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்றும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவை மீறல். நெடுஞ்சாலை மதுக்கடைகள் தடை 2017. நெடுஞ்சாலைகளில் 500 மீட்டர் தொலைவிற்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. விமர்சனம்: இது ஒரு கொள்கை முடிவு, பாலிசி டிசிஷன். இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்தனர் மற்றும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இத்தகைய பொருளாதார முடிவுகளை எடுக்கும் நிபுணத்துவம் நீதிமன்றத்திற்கு இல்லை. கொள்கை முடிவுகளில் தலையீடு. டெல்லி தீபாவளி பட்டாசு தடை. சுற்றுச்சூழலை காக்க தடை விதித்தது சரி என்றாலும் மக்களின் கலாச்சார பண்டிகை மற்றும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிர்வாகத்துறையை நடவடிக்கை எடுக்கச் சொல்லாமல் நீதிமன்றமே நேரடியாக தடை விதித்தது விவாதத்திற்குரியது. அதே சமயம் அவசியமான தலையீடுகளும் உள்ளன. கோவிட்-19 ஆக்சிஜன் விநியோகம் 2021. மத்திய அரசு ஆக்சிஜன் விநியோகத்தை சரியாக கையாள தவறியபோது அலகாபாத் மற்றும் டெல்லி உயர் நீதிமன்றங்கள் தலையிட்டு அரசை கேள்வி கேட்டன. நியாயம்: இது மக்களின் வாழ்வுரிமை ஆர்டிக்கிள் 21 சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த தலையீடு சரியானது. முடிவுரை மற்றும் முன்னோக்கிய பாதை. நீதிபதி ஜே.எஸ். வர்மா கூறியது போல, நீதித்துறை செயல்முனைவு என்பது ஒரு கூர்மையான கத்தி. அதை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு கச்சாப்பு கடைக்காரரைப் போல வெட்ட பயன்படுத்தக்கூடாது. எனது பார்வை: சமீபத்திய ஆண்டுகளில் பொது நல வழக்குகளின் PIL எண்ணிக்கை அதிகரிப்பால் நீதித்துறையின் தலையீடு அதிகமாகியுள்ளது உண்மைதான். அரசியலமைப்பு உரிமைகளை காக்க எகா, தனியுரிமை, ஆதார் வழக்கு நீதித்துறை தீவிரமாகச் செயல்படுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் அன்றாட நிர்வாக பணிகளில் எகா, சாலை பாதுகாப்பு, கட்டிட விதிமுறைகள் நீதிமன்றம் தன்னை ஒரு சூப்பர் நிர்வாகியாக சூப்பர் எக்ஸிக்யூட்டிவ் மாற்றிக்கொள்வது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. எனவே நீதித்துறை சுயக்கட்டுப்பாடு, ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் என்பதே காலத்தின் தேவை. நிர்வாகத்துறையை தட்டி எழுப்ப வேண்டுமே தவிர நிர்வாகத்துறையாகவே நீதிமன்றம் மாறக்கூடாது. Critically analyze the impact of judicial activism on the separation of powers in India. Do you think the trend of judicial activism has gone too far in recent years? Substantiate your arguments with suitable examples. இந்தியாவில் அதிகார பிரிவினையில் நீதித்துறை செயல்பாட்டின் தாக்கத்தை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். சமீபத்திய ஆண்டுகளில் நீதித்துறை செயல்பாட்டின் போக்கு மிக அதிகமாகிவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உங்கள் வாதங்களை நியாயப்படுத்துங்கள். Judicial activism in India has significantly impacted the separation of powers, yielding both positive and negative effects. இந்தியாவில் நீதித்துறை செயல்பாடு அதிகார பிரிவினையை கணிசமாக பாதித்துள்ளது, நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. பாசிட்டிவ் இம்பாக்ட். நேர்மறை தாக்கம். protecting fundamental rights. Judicial activism has played a crucial role in safeguarding citizens' rights, particularly for marginalized communities.
Landmark cases like K.S. Puthaswamy v. Union of India 2017 and Navtej Singh Johar v. Union of India 2018 demonstrate the judiciary's commitment to upholding constitutional values. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதித்துறை செயல்பாடு முக்கிய பங்கு வகித்துள்ளது, குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு. கே.எஸ். புட்டசாமி எதிர் இந்திய ஒன்றியம் 2017 மற்றும் நவ்தேஜ் சிங் ஜோஹர் எதிர் இந்திய ஒன்றியம் 2018 போன்ற மைல்கல் வழக்குகள் அரசியலமைப்பு மதிப்புகளை நிலைநிறுத்துவதில் நீதித்துறையின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கின்றன. Promoting accountability. Judicial activism has ensured that the executive and legislative branches are accountable to the Constitution and citizens. Cases like S.R. Bommai v. Union of India 1994 and National Judicial Appointments Commission 2015 highlight the judiciary's role in checking arbitrary power. பொறுப்பை ஊக்குவித்தல். நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகள் அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நீதித்துறை செயல்பாடு உறுதி செய்துள்ளது. எஸ்.ஆர். பொம்மை எதிர் இந்திய ஒன்றியம் 1994 மற்றும் தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் 2015 போன்ற வழக்குகள் தன்னிச்சையான அதிகாரத்தை சரிசெய்வதில் நீதித்துறையின் பங்கை எடுத்துக்காட்டுகின்றன. Filling legislative gaps. Judicial activism has filled gaps in legislation, addressing issues like environmental protection. M.C. Mehta v. Union of India and Social Justice Hussainida Khatun v. State of Bihar 1979. சட்டமன்ற இடைவெளிகளை நிரப்புதல். நீதித்துறை செயல்பாடு சட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்பியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. M.C. மேத்தா எதிர் இந்திய ஒன்றியம் மற்றும் சமூக நீதி ஹுசைனாரா கட்டூன் எதிர் பீகார் மாநிலம் 1979 போன்ற பிரச்சினைகளை நிவர்த்தி செய்துள்ளது. நெகட்டிவ் இம்பாக்ட். எதிர்மறை தாக்கம். Judicial overreach. Excessive judicial intervention can blur the lines between துறை செயல்பாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மையை பலவீனப்படுத்தக்கூடும், குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்புகள் ஜனநாயக விவாதத்தை தவிர்க்கும்போது. தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் NJAC வழக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. Disturbing institutional equilibrium. Judicial activism can disrupt the balance of power among the branches of government, potentially undermining the separation of powers. நிறுவன சமநிலையை சீர்குலைத்தல். நீதித்துறை செயல்பாடு அரசாங்கத்தின் கிளைகளுக்கு இடையிலான அதிகார சமநிலையை சீர்குலைத்து அதிகார பிரிவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும். Has the trend gone too far? போக்கு வெகுதூரம் சென்றுவிட்டதா? While judicial activism has been instrumental in protecting rights and promoting accountability, there are concerns about judicial overreach. நீதித்துறை செயல்பாடு உரிமைகளை பாதுகாப்பதிலும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தாலும் நீதித்துறையின் மிகையான அணுகல் குறித்த கவலைகள் உள்ளன. Courts assume policy making roles. Judicial directives on policy matters can encroach on the legislative domain. நீதிமன்றங்கள் கொள்கை உருவாக்கும் பாத்திரங்களை ஏற்கின்றன. கொள்கை விஷயங்களில் நீதித்துறை உத்தரவுகள் சட்டமன்ற களத்தில் அத்துமீறலாம். Judicial decisions lack democratic deliberation. Court decisions that bypass democratic processes can undermine the legitimacy of elected institutions. நீதித்துறை முடிவுகளுக்கு ஜனநாயக விவாதம் இல்லை. ஜனநாயக செயல்முறைகளை தவிர்க்கும் நீதிமன்ற முடிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். To maintain the delicate balance of power, the judiciary must exercise restraint and ensure that its interventions align with constitutional principles and textual mandates. A dynamic equilibrium between the judiciary, legislature, and executive is essential to preserve democratic harmony. நுட்பமான அதிகார சமநிலையை பராமரிக்க நீதித்துறை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் அதன் தலையீடுகள் அரசியலமைப்பு கொள்கைகள் மற்றும் உரைசார் கட்டளைகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்ய வேண்டும். ஜனநாயக நல்லிணக்கத்தை பாதுகாக்க நீதித்துறை, சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே ஒரு மாறும் சமநிலை அவசியம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.